அந்த மதன் பயலை கைட்டு விட்டுட்டு என் பேச்சு அவ கேட்கல. என் பேரு மகேஷ் இல்ல. மீரா, நான் அம்மா பேசுறேம்மா. ஏன் மீரா, என்னாச்சு? ஒரு மாதிரி ஆயிட்ட? என்னன்னு சொல்லு. அந்த மதன் பையன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கானா? இதனால நம்ம ஸ்ருதி ரொம்ப அப்செட்டா இருக்காளாம். பாத்தியா மீரா, நான் அப்பவே சொல்லல. நம்ம ஸ்ருதிக்கு இனி நல்ல காலம்தான். ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்ற, கொஞ்சம் கூட இறக்கப்படக்கூடாதா? ஐயா சரிங்க, உங்களுக்காக கொஞ்சம் இறக்கப்படுறேன். ஆனா அவ அன்னைக்கே என் கையால போயிருக்கணும். ஏதோ அவன் நல்ல காலம் அன்னைக்கு அவன் தப்பிச்சிட்டான். ஆனா இனி தப்பவே முடியாது. அது போதும் எனக்கு. பாவங்க ஸ்ருதி, அவ வாழ்க்கை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீரா, நீ இருந்து பாரு ஸ்ருதி எப்படி மாறுவான்னு. நீ எதுக்கும் ஸ்ருதி கிட்ட கொஞ்ச நாள் பொறுத்து இந்த விஷயத்தை பத்தி பேசு. என்னம்மா? அப்பா, இந்திரன் அங்கிள் லைன்ல இருக்காரு. மணிமேகலை இன்னும் வீட்டுக்கு வரலையா? அதான் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, என்னாச்சு இந்திரன்? மணிமேகலை இன்னும் வீட்டுக்கு வரல சார். போனும் ஆஃப்ல இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல சார். அன்னைக்கும் அப்படித்தானே ஆச்சு. இப்பெல்லாம் அவன் லேட்டா வரதே சகஜம் தானே? இல்ல சார், எப்பவும் இவ்வளவு லேட் ஆனதில்ல. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? எங்க போறேன்னாவது சொல்லிட்டு போனாலா? அதெல்லாம் எங்க சார் சொல்ற? அவ எப்படியும் வந்துருவா. இல்லைன்னா நாம ஏதாவது பண்ணலாம். சரி சார், ஏதாவது தகவல் கிடைச்சா நான் ஃபோன் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி. என்னங்க, மறுபடியும் மணிமேகலை வீட்டுக்கு வரலையாமா? ஆமா விஜயா, அந்த பொண்ணோட ரொம்ப தொந்தரவா போச்சு. அப்பா, இவ்ளோ நேரமாகியும் வரலன்னா எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படல. எதுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவது கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்களேன். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, இந்த நடு ராத்திரியில நான் எங்கேன்னு போய் அவளை தேடுவேன்? ஏங்க, சும்மா அரட்டிக்காம இருங்க. அந்த பொண்ணு எங்கேயோ ஊர் சுத்த போனதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? விஜயா, விஷயம் புரியாம பேசாத. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு நீங்க என்னங்க பண்ண முடியும்? பேசாம தூங்குங்க. எல்லாத்தையும் காலையில பாத்துக்கலாம். அப்பா, நீங்க எதுக்கும் உங்க ஆபீஸ் மெம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி மணிமேகலை பத்தி ஏதாவது விவரம் தெரியுமான்னு கேட்டு பாருங்களேன். இந்த நேரத்திலயா? எப்படிம்மா? எல்லாரும் தூங்கி இருப்பாங்களே. சரி, நான் எதுக்கும் டேவிட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன்.
டேவிட் தூங்கிட்டார் போல இருக்கு. நான் என்னதான் பண்றது? ஏங்க, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது சும்மா படுத்து தூங்குங்கன்னு? ஐயோ, நானே தலைவலின்னு டேப்லெட் போட்டுட்டு தூங்கினேன். இனி எப்படிதான் தூங்க போறேனோ தெரியல. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருங்க. அப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே உங்க வீட்டுக்கு வரலன்னா பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதுதான். வேற வழி இல்ல. என்ன சித்ரா போலீஸ் அது இதுன்னுட்டு? அவ யாரு கூடயாவது சுத்த போயிருப்பா. எப்படியும் வந்துருவா. நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க. விஜயா, நீயும் பொண்ணை பெத்தவ தானே? நம்ம பொண்ணு இப்படி காணாம போயிருந்தா இப்படியா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்திருப்ப? என் பொண்ண நான் ஒழுங்காதான் வளர்த்திருக்கேன். அவ பொண்ணும் நடுராத்திரி வரைக்கும் ஊர் சுத்துற ஜாதி இல்ல. உங்க கூட பேசினா எனக்கு தான் மூட் அவுட் ஆகும். நான் தூங்க போறேன். அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. யாராவது தெரிஞ்சவங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. இல்லைன்னா நம்ம போலீஸ்க்கு போயிடலாம். மதனுக்கு என்னாச்சுன்னு கேள்விப்பட்டீங்களா அருண்? கேள்விப்பட்டேன். ஐ எம் சாரி ராகுலன். பரவாயில்ல, என்ன நல்லவனா இருக்க விடவே மாட்டாங்க போல இருக்கு. மதன் இப்போ எப்படி இருக்கான்? அவன் வாயிலிருந்து பேச்சு வர அட்லீஸ்ட் 1 மாசமாவது ஆகும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இது விஷயமா கடுமையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ரொம்ப மர்மமாக இருக்கு. ஒரு தடையும் கூடவா கிடைக்கல? இல்லை ராகுலன், மதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதிரின்னு ஒருத்தருமே இல்லை. சில வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கான். ஆனால் எல்லாமே சின்ன பிரச்சனைங்க தான். மகேஷ் பிரச்சனை கூடவா அருண்? இப்போதைக்கு நம்ம சந்தேகப்படக்கூடியது ஒரே ஒருத்தன் மகேஷ் தான். அப்போ அவனை ஃபாலோ பண்ணலையா? அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. அவன் கூட தான் நான் தினமும் பேசிக்கிட்டு இருக்கேனே. பேச்சுவாக்கில் ஏதாவது தடை கிடைச்சிச்சா? அவனை புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் அவன் பணம் சம்பாதிக்கிறதுல தான் ரொம்ப குறியா இருக்கான். ஆனா மகேஷ் மதனை கொல்லும் அளவுக்கு போயிருப்பானான்னு நான் நினைக்கல. ஆனா ராகுலன், மகேஷுக்கு மதன் மேல உள்ள கோவத்தை விட உங்க மேலதான் ரொம்ப ஆத்திரமா இருக்கான். அப்படின்னா என் மேலதானே அவன் ஆத்திரத்தை காட்டியிருக்கணும். ஒருவேளை மதனை அழிச்சிட்டா அவனுக்கு ஒரே கல்ல 2 மாங்கான்னு நினைச்சிருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? புரியல. மகேஷுக்கு ஏற்கனவே சுருதி மேல ஒரு கண்ணு. அப்புறம் மதன் உங்க மைத்துனர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நான் அப்படி யோசிச்சு பார்க்கல. அப்போ மகேஷ் தான் இதை பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோ, நாம அவசரப்படக்கூடாது. உண்மையான கொலைகாரன் தன்னோட அடுத்த ஆக்ஷன்ல இறங்க ரொம்ப நாள் இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம மதன் இப்போ உயிர் பிழைச்சிட்டான். அவன் பேச தொடங்கிட்டா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிய வரும். ஒருவேளை மகேஷ் இதை பண்ணியிருந்தாலும் வேறு யாரையாவது வச்சுதான் பண்ணியிருப்பான். உண்மைதான். ஆனா அவங்க மதன் கிட்ட ஏதோ விஷயம் பேசிட்டு தான் இதை பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சா நிச்சயம் குழு கிடைச்சிடும். ஆனா அவங்க வேணும்னே சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பேசி மதன் கிட்ட தகராறு பண்ணிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், மதனோட இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு மகேஷ் மான்செஸ்டர் போயிருக்கான். ஒருவேளை போலீஸ் கெடுபிடியிலிருந்து தப்பணும்னு போயிருக்கலாம் இல்லையா? இல்ல ராகுலன், அவன் வேணும்னா சம்பவம் நடந்த நேரமே மான்செஸ்டர்ல நின்று இருக்கலாம். அப்போ போலீஸும் அவன் மேல சந்தேகப்பட்டிருக்காது. அப்போ ஏன் அவன் அப்படி பண்ணலன்னு நினைக்கிறீங்க? அதான் எனக்கும் மர்மமா இருக்கு. அதனால தான் எனக்கு மகேஷ் மேல மட்டும் சந்தேகம் இல்லை, வேற யாராவது இதை பண்ணியிருப்பாங்களோன்னு சந்தேகம் வந்திருக்கு. எனக்கே இப்போ ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க ராகுலன்.
மதனுக்கு என்ன நடந்துச்சு, யாரால நடந்துச்சுன்னு நிச்சயமா நான் கண்டுபிடிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா வீட்ல சோபா ரொம்ப அப்செட். மதனுக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் நான் தான் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டா. நீங்க என்ன பண்ணுவீங்க ராகுலன்? ஏதோ மதனோட கஷ்டகாலம் இது நடந்துருச்சு. ஆனா அவ அப்படி நினைக்கல. நாம வீட்டையே மகேஷை பழிவாங்க நினைச்சதோட விளைவு தான் இதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. சாரி ராகுலன், நீங்க எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு உங்க ஒய்ஃபை சமாளிச்சிடுங்க. சீக்கிரம் உண்மை தெரிஞ்சிடும். மகேஷ் தான் இதை பண்ணினான்னு தெரிஞ்சா என்னோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஆனா மகேஷ் ஸ்ருதி மேல உள்ள ஆசையில இதை பண்ணிருக்கலாங்கிறத நீங்க மெதுவா அவங்க கிட்ட சொல்லி வைக்கிறது நல்லது ராகுலன். சரி பாப்போம். அப்புறம் ஏதாவது தடயம் கிடைச்சதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிச்சயமா பண்றேன். அப்பா, இப்ப என்ன குடியா முழுகி போச்சுன்னு அழுதுட்டு இருக்கீங்க? அப்பா பேசுங்கப்பா ப்ளீஸ். என்னத்துமா பேச சொல்ற? பாவம், தாயில்லா பொண்ணு மணிமேகலை இப்படி ஆயிடுச்சு. அப்பா, அக்காக்கு ஒண்ணுமே நடக்கல. உங்க நல்ல மனசுக்கு ஒண்ணுமே நடக்காது, நம்புங்கப்பா. ஏம்மா எனக்கு இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? பாவம், என்னால பாபு கஷ்டப்பட்டான். இப்போ மணிமேகலை, அடுத்தது யாருமா? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாபுக்கு இந்த நிலைமை வந்தது யாரால? புரியுதுமா. எங்க அம்மா. அதான் உங்க சம்சாரம். அவங்கள பத்தி இவ்வளவு புரிஞ்சு இருந்தோம். இவ்வளவு காலம் நீங்க பாபுவை வீட்டுல வச்சிருந்தது உங்க முதல் தப்பு. ஆமாம்மா, ஏன் தப்புதான். இப்போ அக்காவை பக்கத்துல வச்சிருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் மூடி மறைச்சிங்க. இப்ப பாருங்க, அதுவே அக்காக்கு எமன் ஆயிடுச்சு. நிறுத்துமா. சாரிப்பா, வாய் தடுமாறி பேசிட்டேன். தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதம்மா. மணிமேகலை நம்ம கூட தான் இருக்கா. அவ என்னை விட்டு போகல. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி வாயிலிருந்து வார்த்தை வந்ததுன்னு தெரியல. என்னாச்சு எனக்கு? அப்பா, அக்காக்கு ஒண்ணுமே நடக்கல. நிச்சயம் திரும்பி வந்துடுவா. கவலைப்படாதீங்க ப்ளீஸ். அதத்தான் அவ காணாம போன நாள்ல இருந்து உறக்கமே இல்லாம கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏதோ உனக்காவது அவ யாருன்னு தெரிஞ்சதுனால்தான் நான் உயிரோடவே இருக்கேன். என்னப்பா பேசுறீங்க? இல்லையாம்மா, உன் கூடவும் நான் மணிமேகலை பத்தி பேசி நீ என்ன ஆறுதல் படுத்தலன்னா அப்பவே நான் நெஞ்சு வெடிச்சு செத்துருப்பேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு ஒண்ணுமே புரியாதுமா. மணிமேகலைக்கு இப்போ இருக்கிற ஒரே உறவு நான் தானம்மா. அப்போ அவ எனக்கு அக்கா இல்லையா? இல்ல எங்க அம்மாக்கு மகதா இல்லையா? பாத்தீங்களாப்பா, ஏன்பா எங்களை அக்கா கிட்ட இருந்து ஒதுக்கி பேசுறீங்க? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? சித்ரா, நீ கொஞ்சம் ஏன் நிலைமையில இருந்து பாரு. இருதல கொள்ளி ஏறுமாட்டோம். ச்சே, என்ன வாழ்க்கை இது. ஆனா ஒண்ணு, என் மணிமேகலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் யாருமே என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. அப்பா, அக்கா மட்டும்தான் உங்க வாழ்க்கையா? எனக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்க இப்படி பேசுவீங்களா? சொல்லுங்க. உனக்கும் உங்க அம்மா இருக்கா, சஞ்சய் இருக்கா, ஏன் உங்க மாமா மோகன் இருக்கான். ஆனா மணிமேகலைக்கு அத்தனை பேர் எதிரியால இருக்காங்க. அது நீங்க உருவாக்கிக்கிட்ட வட்டம்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மட்டும் அம்மா கிட்ட அப்பவே உண்மையை சொல்லிருந்தீங்கன்னா இப்ப உங்க நிலைமையே வேற. ஏன்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லாம விட்டீங்க? சொல்லுங்கப்பா. சித்ரா,
எங்க கல்யாண நாள் அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட மணிமேகலை அம்மா விஷயத்தை பத்தி சொல்லி இருந்தேன்னா இன்னைக்கு வரை என் வாழ்க்கை நரகமா ஆயிருக்கும். ஏன்னா உங்க அம்மாவோட குணம் அப்படி. என்னப்பா பேசுறீங்க? ஆமாம்மா, ஏதோ என் புத்தியில பட்டுச்சு அவகிட்ட ஒண்ணுமே சொல்லாதேன்னு நானும் தப்பிச்சேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா. சித்ரா, நீ ஒரு பொண்ணு, உங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து யோசிச்சு பாரு. எப்படிமா தாங்கிக்குவா? ஏதோ தெரியாம கேட்ட சொல்லிட்டா, நாமும் மாதவி மாதிரி இருந்துட்டு போயிடுவோன்னு ஒரு நிமிஷம் நினைப்பீங்க. ஆனா ஆனா என்ன சொல்லுங்கப்பா. அடுத்த நிமிஷமே கண்ணகியா மாறிடுவீங்க. அப்புறம் மதுரையை எரிக்கணும்னு கிளம்ப மாட்டீங்க, அந்த மாதவியையே எரிக்கணும்னு புறப்படுவீங்க. அதுக்கு உடந்தையா ஒரு மோகனும் இருப்பான். இதெல்லாம் எனக்கு தேவையா சித்ரா? ஏதோ அவளாவே கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாவே இருந்துடுறேன். நீங்க சுயநலவாதிப்பா. அப்படியே நீ நினைச்சுக்க சித்ரா. ஆனா என் வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. அப்பா, எங்க அம்மாவை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கல. அவங்க உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. அன்னைக்கே நீங்க உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயம் அம்மா உங்களை மன்னிச்சிருப்பாங்க. இல்ல தப்பு, நிச்சயம் உங்களை புரிஞ்சிருப்பாங்க. இப்போ மணிமேகலை விஷயம் எங்க அம்மாக்கு தெரியாம போயிடும் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கப்பா. அதான் சொன்னனே, அப்ப பாத்துக்கலான்னு. இன்னும் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க சித்ரா? போய் உன் வேலையை பாரு. எனக்கு மணிமேகலை பிரச்சனை தான் இப்ப தலைக்கு மேல இருக்கு. போ. Stop the car. ஹலோ மிஸ்டர் மோகன், நீங்க தான் அந்த பொண்ணோட மாமாவா?